வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, கடந்த 12 மணி நேரத்தில் நேற்று காலை முதல் இன்று அதிகாலை வரையிலான மழைப்பதிவையும் கூட மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார்கள். அதில் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 122 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இது வரலாறு காணாத ஒரு நிகழ்வாகவே அந்த பகுதி மக்கள் வந்து அதை பார்க்கின்றனர். நாம் ஏற்கனவே இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த சாத்தான்குளம், திருவைகுண்டம், அந்த ஆழ்வார்த்திருநகரி போன்ற பகுதியெல்லாம் வறட்சி வாய்த்த ஒரு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதாக கூட நாம் ஏற்கனவே குறித்த செய்திகள் கூட வெளியிட்டுள்ளோம். அதற்கான அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து அதற்காக வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் முழுவதுமே, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அந்த சாத்தான்குளத்தில் 122 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேலும் திருவைகுண்டத்தில் அதுக்கு அடுத்தபடியாக திருவைகுண்டத்தில் 64 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதேபோல் திருச்செந்தூரில் 48 மில்லிமீட்டரும், குலசேகரப்பட்டினத்தில் 51 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது. மேலும் தூத்துக்குடியிலும் 9 மில்லிமீட்டர் வந்து மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்கள். இதோடைய இந்த மழையினுடைய பாதிப்பின் காரணமாக, அதாவது பேரிடர் நிவாரண அந்த பேரிடர் பணிகளுக்காக மாவட்ட ஆட்சியரும் அவர்கள் வந்து அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து அவசர கால அந்த தொலைபேசி எண்ணையும் அறிவித்து உடனடியாக இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்களுடைய பாதிப்புகளை தெரியப்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சேதமடைந்துள்ளன. மேலும் ஆங்காங்கே நிறைய தாழ்வான பகுதிகளில் உள்ள, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலிருந்து அமுதனாக்குடி செல்லக்கூடிய பகுதியில் உள்ள தாழ்வாளத்தில் வந்து அதிக அளவாக, அதாவது அந்த இடத்தில் உள்ளே இறங்கினால் இடுப்பு அளவுக்கு மேல் தண்ணீர் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த இடத்தில் முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாளையில் அந்த சேவியர் காலனி என்னும் பகுதியில் வந்து நிறைய வீடுகளுக்குள்ளேயே தண்ணீர் உள்புகுந்துள்ளது. இதனால் மீனவர்களுடைய குடியிருப்பு பகுதியிலான அந்த பகுதியில் மீனவர்களுடைய வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் அப்பகுதியிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இது போன்ற ஒரு பெரிய மழை பொழிவு இல்லை இதுவரைக்கும். ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா 431 மில்லிமீட்டர் ஆவரேஜாக, அதாவது மாவட்டம் முழுவதுமாக பெய்த மழையினுடைய அளவு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அதை வந்து 431 மில்லிமீட்டராக அவர்கள் கூறுகிறார்கள். இதுவரை பெய்த மழை, அதாவது 2015 இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது கூட 350 மில்லிமீட்டர் தான் நமக்கு வந்து மழை பெய்ததாக இருந்தது. அந்த மழையவே சமாளிக்க முடியாமல் தான் நாம் வந்து மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி இருந்தோம். இந்த நிலையில் தான் தற்போது பாத்தீங்கன்னா 431 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்றுதான் சென்னையில் போன வாரம் பெய்த மழைக்காக அந்த பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் சரி செய்து அவர்களுக்கு நிவாரண உதவியாக சுமார் 6000 ரூபாய் அறிவித்து இன்றுதான் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கும் இப்படி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதால் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கும் இது போன்ற ஒரு நிவாரண உதவி அறிவிப்பாரா முதல்வர் என்ற ஒரு இயக்கத்திலும் இந்த பகுதி மக்கள் இப்பொழுது இருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த மழை வெள்ள பாதிப்புகளை அது சரி செய்வதற்கு மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைத்து அரசு துறை அதிகாரிகளையும் உடனடியாக அந்த இடங்களுக்கு சென்று மக்களுக்கு உதவுமாறவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பாராமல் அரசு அதிகாரிகளும் அந்த இடங்களில் சென்று அந்த வெள்ள நீரை வடிவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துதான் வருகின்றார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அநேக, அதாவது வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் மற்றும் இந்துக்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அனைத்து சமய வழிபாட்டு தலங்களிலும் இந்த மக்கள் வந்து ஆங்காங்கே கூடி மக்கள் இறைவனை வழிபட செல்வது வழக்கம். அதுபோன்ற இடங்களிலும், அதாவது வழிபாட்டு தலங்களிலும் ஆங்காங்கே இது போன்ற தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே வழிபாட்டுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் இதில் ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு இடையூறு ஏற்பட்டது என்றே கூறலாம். எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வடிந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அது போன்ற சென்னை போன்ற மக்களுக்கு அறிவித்த நிவாரண உதவி போல் இப்போது மக்களுக்கும் நிவாரண உதவி அறிவிக்க வேண்டும் என்பதாகவும் மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஒரு வறட்சி பகுதியாக இருந்த இடத்தில் தற்போது போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழை கொட்டி தீர்த்துள்ளது. அந்த பகுதி மக்களிடையே அந்த நீர் ஆதாரங்கள் அந்த இடத்தில் கூடியுள்ளது என்பதையும் கூறலாம். அதே நேரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் சரி செய்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா.